ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. உடம்பெல்லாம் போட்டு முறுக்கி எடுத்துட்டு இருக்கும். இது என்னடா பிரச்சனை தேடி கண்டுபிடிச்சேன். இது எங்க இருந்துன்னா வேற்று கிரகத்துல இருந்து வந்த மந்திரவாதியா இருக்கலாம். அவரோட ஆத்மா அவன் உடம்புக்குள்ள இருக்குது. அதாவது இந்த பேய் ஏலியன் பேய் அது. இப்ப அது அவங்க கிரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா நீங்க? இல்ல, ஓட்டத்துல அழிச்சிட்டு கொன்னுட்டீங்க. திடீர்னு வருவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன், பேய் ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பேனை எடுத்து கையில் கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டு அப்படியே அமைதியாகிடும். இப்போ நான் இந்த விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து காமிக்கிறோம் சார். அது அறிவியல் பூர்வமாக யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானா அங்கே உட்காந்துருக்கானா அங்கே போயிடும் சார். சரி, செஞ்சு காட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா செத்து போனவங்கள கூப்பிட போகிறோம். ஜானே, ஐயோ, சரி, இப்ப நான் மேட்ருக்கு வரேன், வாங்க. அந்த 10 ஆண்டுகளை கவனிச்சீங்கன்னா பேய் பற்றின நம்பிக்கைகளோ அல்லது ஆர்வமோ கூடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அந்த பேய் இல்லாமல் நம்மளால இருக்க முடியல, அல்லது பேய் பற்றிய சுவாரஸ்யங்கள் அல்லது பேய் பற்றிய நம்பிக்கைகள் ஏன் தொடர்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பேயை ஓட்டுறதுலாம் எப்படி ஓட்டுறாங்க, அதுல புதிய மாற்றங்கள் எல்லாம் என்ன வந்திருக்கு, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி தான் இந்த ஷோ. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும்ல பேயோட, அந்த வகையில் நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. உடம்பெல்லாம் போட்டு முறுக்கி எடுத்துட்டு இருக்கும். இது என்னடா பிரச்சனை தேடி கண்டுபிடிச்சேன். இது எங்க இருந்துன்னா வேற்று கிரகத்துல இருந்து வந்த மந்திரவாதியா இருக்கலாம். அவரோட ஆத்மா அவன் உடம்புக்குள்ள இருக்குது. அதாவது இந்த பேய் ஏலியன் பேய் அது. இவன் உடம்புல இருந்தது. ஆஹா, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இந்த உடம்புக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சேன். அது ஒரு ஏலியன் பேய் எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்குள்ள வரும் சார். அது நான் கேட்டுட்டே உங்களுக்குள்ள எந்த பேய் இருக்கப்ப? எங்கல நிறைய இருந்தது. நான் ஒட்டி விட்டேன். பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. இப்ப அது அவங்க கிரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா நீங்க? இல்ல, ஓட்டத்துல அழிச்சிட்டு கொன்னுட்டீங்க. அழிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரட்டா. இது என்னது? அதுங்க காட்டுங்க. இது மேக்னெட், இது பென்டிலம். இது பேர் பென்டியமா? பென்டிலம் சொல்லுவாங்க, ஆனா பென்டிலம் கிடையாது, பெண்டுலம்னு சொல்லுவாங்க. ஏங்க பேய்க்கு ஆன்மான் பேர் மாத்தீங்க, அதுக்காக பெண்டுலத்தையுமா பென்டியம்னு மாத்துறது? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. திடீர்னு வருவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன், பேய் ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பேனை எடுத்து கையில் கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டு அப்படியே அமைதியாகிடும். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? ஆமா, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. எனக்கு ஒண்ணுமே புரியலனே, இந்த பேனா வழியா எப்படி போகும்னே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க யாரும் ஒருத்தர் எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. நான் இப்ப இல்ல, இதுக்கு யாரு இப்ப பேய் கொண்டாடுறது? அந்த பேனா தூக்கி போடுங்க. பின்றேடா. இல்ல, பேய் படக்குன்னு வெளியில போட்டா அது ஒரு மாதிரி கோட்டை கிழிச்சிட்டு போச்சு. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல. நீங்க இந்த பேங்க்ல போன உடனே நமக்கு இந்த செலான் எழுதுறதுக்கு பேனா இருக்காது. யார்ட்டையா ஒருத்தட்ட வாங்கிட்டு எழுதி திரும்ப கொடுத்துருவோம்ல, அது மாதிரி பேய்ட்ட கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்கிடுவீங்க. வேணாம், ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்தினீரே, மறுபடியும் கிண்டாத. இல்ல, ஒரு சிலரை எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி போயிடும். உங்க வீட்டுல ஏதாவது பேய் வச்சுன்னா அது ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும்? அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளும். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்போ நான் இந்த விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து காமிக்கிறோம் சார். அது அறிவியல் பூர்வமாக யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானா அங்கே உட்காந்துருக்கானா அங்கே போயிடும் சார். சரி, செஞ்சு காட்டுங்க. ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டுன்னு குனியுதடா. நீங்க இதை சயின்ஸ் மூலமா மட்டும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிங்க சார். இது என்ன பண்ணுது இப்ப? இது சில இடங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஆகும் சார். நீங்களே பாருங்க சார், நான் கையில் ரொட்டேஷன் பண்ணல. ஆமா, இது மாதிரி தொங்குறவனு பிடிச்சிருந்தா ரொட்டேட் தான் ஆகும். என்னடா புத்தலாட்டம் அது? சார் நீங்க பண்ணுங்க சார். இருங்க வேற ஒரு நிமிஷம். இல்ல சார், இருங்க சார். என்னங்க கதையா இருக்குது? இருங்க சார், அப்ப நான் இந்த உள்ள பிரச்சனையில நான் செய்து காமிக்கிறேன் சார். இதே வேலையாத்தான் அலைகிறானா? இப்போ என்ன பண்றீங்க நீங்க? சார் அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணுமா? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். இப்ப இது நீந்துறீங்களா? நிக்காது சார், சுத்திட்டே தான் இருக்கும் சார். ஏங்க, அது நின்னாதாங்க அமானுஷ்யம். ஆடுனா அது எப்படி அமானுஷ்யம்? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ரொட்டேஷன்ல சுத்துமா சார்? சரி, சுத்தட்டு. மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. இந்த கையை இன்னும் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி நான் சுத்த ஆரம்பிச்சிடும்.
நீங்க அவ்வளவு பெரிய செயினை தான் சுத்த வரீங்க, நான் பாருங்க இதையே சுத்த வரேன். கை ஆடவே இல்லை, எங்க பாருங்க ஆடுதா? ஆடல. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இவர் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அமானுஷ்யம், அதை இவரும் பண்றேங்கிறாரு, ஆனா அது பேய் இல்லைங்கிறாரு. ஆமா, அவர் வந்து செயின்ல வச்சு பண்றாரு, நம்ம பெல்லையே வச்சு பண்ணுவோம். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இப்போ என்ன பண்றோம்னா செத்து போனவங்கள கூப்பிட போறோம். இப்ப செத்து போனவரோட பேர் இமேஜினேஷன் கேரக்டர் தான் ஜான். அவர் பேர் என்ன? ஜான். அவரை கூப்பிட போறோம். அவர் கூப்பிட்டாருன்னா இங்க வந்தாருன்னா இந்த பெல் ஏதாவது ஆகும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஜான் ஆர் யூ ஹியர்னு கேட்க போறோம். ஜான் ஆர் யூ ஹியர்? ஜி வந்துருச்சு ஜி. ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு. போச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆக்சுவலா பேய் ஓட்டுன்னு சொல்ற ஆளுங்க சொல்றது கூட எனக்கு பயமா இல்லடா டே. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஜான் ஆரோக்கியம்னா பெல் அடிக்குது. ஜானே ஐயோ எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா. ஜானை வந்து நம்ம கூப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட வரீங்க பாருங்க, எம்டி ஸ்லேட் இருக்கு. ஸ்பிரிட் வந்து இதுல வந்து எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து நம்ம வந்து சாக் பீஸ் சம்திங் போட்டுட்டு உங்களோட இடது கையில பிடிச்சுக்கோங்க. இப்போ திரும்பி ஜான் வந்து இங்க எழுதுவார்னா இன்டிமேட் கொடுப்பார். ஜான் இதுல வந்து நீங்க எழுதுறீங்களா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. எழுதிட்டாரு. ஆமா எழுதிட்டாரு. என்ன எழுதிருக்காரு? எஸ் ஐ அம் ஹியர் அப்படின்னு எழுதிருக்காரு. பாவி, அந்த செயினை பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு பேய் வந்துருச்சுன்னு என்னை நம்ப வைக்க பார்த்த பாத்தியா? இங்க பாருங்க, எஸ் ஹியர்னு வந்திருக்கு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த ஜான் வந்து இவரை தொட்டுட்டு போறாரு. ஐயோ நான் இல்ல. இப்போ உங்களுக்கு இது மாதிரி இந்த பகுதியில எங்க தொட்ட உணர்வு இருந்தாலும் கையை தூக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த கையில இந்த பகுதியில எங்க கையை தொட்ட மாதிரி இருந்தாலும் இந்த கையை தூக்கிட்டே இருக்கலாம். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே, நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. சூப்பர், அதே மாதிரி தான். ஓ குரலி வித்தையா? நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டு. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். மதுரை மாட்டுத்தாவணில செத்தது யாருன்னா ஒரு பையன். அவன் வந்து கல்யாணத்துக்கு மேல லவ் பண்ணதால இந்த பொண்ணு மேல வந்துட்டு ரொம்ப சொல்ல நான் போயிடுறேன், இந்த பொண்ணு உயிர் வேணும். அதை எப்படி நம்ம உயிர் அனுப்ப முடியும்? அந்த பொண்ணோட உயிர் வேணும்னு சொல்றாங்க. காரணம் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் போவாங்க. இது காதல் பேய். காதல் பேய் வந்து அது மாதிரி பண்ணு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி காதல் பேய். தெய்வத்தை சித்தி பண்ணி வச்சிருக்கவன், மாந்திரிக சக்தி அதீதமா உள்ளவன். அந்த புதிய முறை பழைய முறை இதெல்லாம் தெரியல, ஏற்கனவே இருக்கிற முறை. அந்த யார் சம்மந்தப்பட்டவங்க அந்த ஆத்மாவால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள உட்கார வச்சு அவங்க தலையில வச்சு இவனோட உச்சாரண மந்திரத்தை சொல்லி, அதான் மந்திரத்தின் மூலமாக பேய் விரட்டுது. மந்திரம் காளி சூலி ஹோலி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? சொன்ன எல்லாருமே வந்து வெறும் பெண் பேய் பெண் பெண் பெண். கடைசி வரைக்கும் இவங்க பெண்களை பேயாவே பார்த்துட்டு இருக்காங்க. வகுத்துல ஒரு பஞ்சு ஒண்ணு பண்ணு. அதெல்லாம் வேண்டப்பா. பரவாயில்ல பண்ணு.